அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, வானிலை குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. தமிழகத்தில் தொடர்ச்சியாகவே அதாவது கோடைக்காலம் தொடங்கிய பிறகாக இருந்தே வெப்பநிலை என்பது அதிகரித்து காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு, அதாவது இன்றிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் 3 தினங்களில் அதிகபட்சமான வெப்பநிலை என்பது 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரிக்கக்கூடும் என்றும், அதே போல உள் மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் 3 to 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பிலிருந்து 2 to 5 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பம் அதிகமாக காணப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலுமே வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 6ஆம் தேதி வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக உள் மாவட்டங்களில், அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 7ஆம் தேதி மற்றும் காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.